அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது முதலில் உள்ள உரைநடை பகுதி பாரத ரத்னா எம்ஜிஆர். இவரை பற்றி செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது போன பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வறுமையில் வாடியிருக்காரு. சிறு வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்ததுனால அவர் இலங்கையிலிருந்து எங்கே வராரு, கும்பகோணத்துக்கு வராரு. கும்பகோணத்தில் வந்து ஆனடி பள்ளியில் படிக்கிறாரு. மதிய உணவு இடைவெளியிலாம் அவருக்கு உணவுங்கிறது இல்லவே இல்லை. ஒரு வேளை சாப்பாடு தான். அவங்க அம்மா என்ன வீட்டு வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு வேளை சாப்பாடு தான் அவங்களுக்கு சரியானதாக இருக்குது. அப்போ மற்ற நேரங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டியலில் கிடக்கக்கூடிய நிலைமை அவருக்கு வருது. இது அவர் மனசில் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அவர் அரசியலுக்கு வந்து ஆட்சி பொறுப்பில் ஏறின உடனே அவர் என்ன செய்கிறாரு, தமிழ்நாட்டு மாணவர்கள் பசியோடு படிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வச்சு அவர் அரசியலில் வந்த உடனே அதுக்கேற்ற மாதிரியான திட்டங்களை தீட்டுறாரு. அப்போ மக்கள் கஷ்டப்படுறத அவர் நேரடியாக பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான திட்டங்களை அவர் தீட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னா அவர் எம்ஜிஆர் தான். அப்போ அவர் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி வந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது சொல்கிறாங்க. படிக்க வசதி இல்லைனாலும் அவர் என்ன செய்றாரு, நாடகத்துறையில் வந்து சேர்றாரு. நாடகத்துறையில் சேர்ந்து சிறு சிறு வேடங்கள் இட்டு அதுக்கப்புறமா என்ன செய்றாரு, உயர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமையினால நடிகராக மாறுறாரு. அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு வராரு. திரைத்துறைக்கு வந்து அங்கேயும் சிறு சிறு வேடங்கள் எடுக்கிறாரு. அங்கேயும் சிறப்பான தன்னுடைய நடிப்பாற்றலால பெரிய நடிகராக மாறுறாரு. பெரிய நடிகராக மாறி தன்னுடைய நடிப்பின் மூலயமா ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யறாரு, அவரு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடல்கள் மூலியமாகவும் நல்ல அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரு எத்தகைய கொடைத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்றாங்க. கொடைவள்ளல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு சரியா பொருந்தணும்னா அதுக்கு எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொடைத்தன்மை மிக்கவர். தான் ஈட்டி, அதாவது தன்னோட தொழில் மூலயமா, அதாவது சினிமா துறை மூலயமா தான் ஈட்டிய செல்வங்களை அவரு கொடுத்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து வாழ்ந்தவர் அப்படின்னா அவரு எம்ஜிஆர் தான். அந்த அளவுக்கு சிறப்பான ஒருத்தர் அவர். அதனால தான் அவர் என்னன்னு சொல்றாங்க, பொன்மனச்செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. பொன்மனச்செம்மல், அதாவது தங்கம் போன்ற மனசுடையவங்க, தங்க மனசுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பொன்மனச்செம்மல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தன்னுடைய செல்வங்களை எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். கொடுத்து மகிழ்ந்தது, அதாவது வயது எழுதிட்டு கொடுக்கறது கிடையாது. சரி வந்து கேட்கறானே, சரி இப்படியாவது ஐந்து போட்டுருந்தா இதை எடுத்துருப்போம் அப்படின்லாம் கொடுக்கறது கிடையாது. மன மகிழ்வோடு கொடுத்து அதனால சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு சிறப்புடையவர். அதோட மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார். இந்த உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் அதிகமாகவே ஈடுபடுறாரு. ஏன்னா இயற்கை சீற்றம்ங்கிறது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. அப்படி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கூட தன்னுடைய செல்வங்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும் தன்மை கொண்டவராக இருக்காரு. புயல் வெள்ளம் காலகட்டங்களில் உணவு உடை வழங்குவது இவரது கொடைக்கரங்கள். அது அவருடைய கரம்ங்கிறது அதுதான் சிறப்பான ஒன்று. இல்லாதவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர் எம்ஜிஆர். சொல்லுவாங்கல்ல, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் இல்லை, அவர் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அது ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஏற்படுத்திய சட்டங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிகழ்வு என்னன்னா, அவர் வந்து வெளியூர்ல இருந்து சென்னைக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கிறாரு. மகிழ்ந்து தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ காரணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகிழ்ந்து தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. வரும்போது அவர் சாலையில பார்க்குறாரு, ஒரு மூதாட்டியும் ஒரு சிறுமி என்ன செய்யறாங்க, ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, 2 பேரும் ஒரு புல்கட்டை தலையில் வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஓடுறது கொஞ்ச நாள் நிற்கிறது, ஓடுறது கொஞ்ச நாள் நிற்கிறது. பார்த்தா வெயில் காலங்களில் ரோட்ல பயங்கர சூடு, ரோடெல்லாம் வெறும் சூடா இருக்கு. அவங்களால ஓடுறது கொஞ்ச நாள் நிற்கிறது. காலில் செருப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு எங்க செருப்பு அந்த காலகட்டங்கள்லாம் இல்லவே இல்லை. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓடுறது கொஞ்ச நாள் நிற்கிறது, ஓடுறது கொஞ்சம் நாளில் போய் நிற்கிறது, இது மாதிரியான இருந்துகிட்டே இருக்கிறாங்க. உடனே அதை பார்க்குறாரு. பார்த்தோடனே அவருக்கு மனசு கேட்கல. உடனே வண்டி நிப்பாட்ட சொல்றாரு. அதாவது மகிழ்ந்தர் இருந்து சொல்லிட்டு தன்னுடைய மனைவிட்ட இருந்த செப்பலையும், அதான் மனைவிட்ட இருந்த செருப்பு எடுக்கிறாரு. தன்னுடைய உறவினர் ஒருத்தவங்க யாராவது இருக்கிறாங்க, அவருடைய செருப்பை வாங்கி அந்த பாட்டிக்கும் அந்த 10 வயசு சிறுமிக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா
அவரு கொஞ்சம் பணமும் கொடுத்துருந்தாங்க, பத்திரமா வச்சுங்க, காலை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறமா இவரு கிளம்புறாரு. கிளம்பி சென்னைக்கு வர்றாரு. அப்ப இந்த நிகழ்வு அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிகழ்வு அவர் மனசுக்குள்ள போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த திட்டம் உருவாகிறதுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு நேரடியாக கண்கூடா பாக்குறாரு. எவ்வளவு ஏழை மக்கள், ஏழை குழந்தைகள்லாம் செருப்பு இல்லாம அவங்க வெயிலையும் முள்ளிலையும் நடக்கிறத பார்த்து அவரு வேதனை அடைஞ்சாரு. அதனாலதான் அவருக்கு என்ன செய்யறாரு, பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்துறாரு. ஒரு சமயம் அவர் என்ன செய்யறாரு, படப்பிடிப்புக்காக சினிமா துறை மூலமா படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு சேராரு. காஷ்மீருக்கு போறாரு. அங்க போயிருக்கிறப்ப அங்க என்ன செய்யறாங்க, இந்திய படை வீரர் நலச்சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஒரு விழா நடத்துது. அவரையும் வரணும், நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கலந்துக்க போறாரு. கலந்துக்கு போயிட்டு அவர் என்ன செய்யறாரு, கலந்துக்கு போனா என்ன செய்யணும், நன்கொடைங்கிறது கொடுக்கணும்ல, நன்கொடை கொடுக்கணும். என்ன செய்யறது யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன இல்லை, பணங்கிறது இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. அங்க ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க ஒரு தொழிலதிபர், அங்க அதிபர் ஒருத்தர் அங்க இருந்துருக்கிறாரு. உடனே அவர்கிட்ட போயிட்டு கடன் வாங்கி அந்த நலச்சங்கத்துக்கு பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய பணத்திலும் கடன் வாங்கின்ற அந்த பணத்தை உடனே அவருக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு. திரும்பவும் அவருக்கு கொடுத்துட்றாரு. அத்தகைய சிறப்புடையவர் இல்ல, ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உடனே வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவரா எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அதான் சொல்றாங்க, அவரு பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியமையால அவருக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, பொன்மன செம்மல் அப்படின்னு மக்கள் எல்லாரையும் அவரை அழைக்கிறாங்க. பிறர் வியக்கத்தக்க அளவில், எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுல தன்னுடைய செல்வங்களை எல்லாத்தையும் வாரி வழங்கு தன்மை கொண்டவரு. அதனாலதான் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பொன்மன செம்மல் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. அத்தகைய சிறப்புடையவரா எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? இதை பத்தி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.